டே ஆரிஷு, மாமா என்ன மாப்பிள்ள போன காரியம் என்னாச்சு? அது அவ்வளவுதான்ப்பா. குட்டச்சி. என்ன மாமா இன்னொரு வாரத்தில் கிளம்புறீங்க போல, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல? எனக்கும் ஆசைதான்டா உங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணுன்னு. ஆனால் நான் அங்கே கரெக்ட் டைமுக்கு போனாதான் என்ன மாதிரி இருக்க இன்னொரு சோல்ஜர் அவங்க ஃபேமிலியை பார்க்க போக முடியும். அதான். சரி மாமா, அதுவும் கரெக்டு தான். ஹலோ, சொல்றா. டேய் உனக்கு தம்மு? மச்சி இந்த தம்மெல்லாம் யார் ஆடிப்பா? கீர்த்தனா சொன்னால அவன்கிட்ட ஆடிக்கூடாதுன்னு. ஆமா, எப்படி அந்த பொண்ணுங்க சொன்னா உடனே கேட்டுக்கிறீங்க? நல்லது, யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். என்னடா டீ வந்துடுச்சு. சரி சார் அன்னைக்கு இன்டர்வியூ போனாரே, என்னாச்சு? அது ஒண்ணு ஜஸ்ட் மிஸ். இல்லைனா மச்சான் அந்த கம்பெனிக்கு எம்டி ஆயிருப்பான். ஏன்டா நீ வேற? இல்லடி, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ஓகே ஆயிடுச்சு. ம், லாஸ்ட் ரவுண்ட் ஏதோ பர்சனல் இன்டர்வியூவா, ஏதோ கேட்டாங்க, ஒண்ணுமே தெரியல. நினைச்சேன் அப்பவே. நீ என்ன நினைச்ச? பின்ன பர்சனல் இன்டர்வியூனா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குடா. ட்ரெஸ் கோட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. காலேஜ் போற மாதிரி போனா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இதுக்கு என்னடி? ம், நல்லாதான் இருக்கு. ம், எதனா இவனுக்கு சொல்லி தரலாம்ல. அதுக்கு என்ன, சொல்லி கொடுத்துட்டா போச்சு. போதும், எப்ப பார்த்தாலும் தம்மு. ஏய் தம் குடுறா. சரி நீ வண்டி எடு, போலாம். சரி, யாரா? ரேபிடோல போலாமா இல்ல நடந்து போவோமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. சரி, அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா வரேன்னு? ஏய் சொல்லல, இதோ சொல்றேன். சொல்லாத, ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. ஹலோ மச்சான். சொல்றா சாய். டேய் வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா? ஆமாடா, ஏன்? இல்லை, நானும் கீர்த்தனாவும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? சரி சரி, வாங்க வாங்க, எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். சரிடா, சொல்லிட்டேன். சரி, ஓகே. அக்கா, ம். சாய் கீர்த்தனா வீட்டுக்கு தான் வராங்களாமா. ஹே, அப்படியா? வர சொல்லு. அவங்களும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா, ஏதோ இம்பார்ட்டன்ட் மேட்டர் தான், சொல்ல வரானாமா. இம்பார்ட்டண்டா? என்னதுடா? வந்து சொல்றானாமா, எனக்கு எப்படி தெரியும்? சரி, வர சொல்லு.